செர்ரி ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னடா ஆச்சு மேதாவி உனக்கு அப்படின்னு கேட்க, அதாவது நீயும் பூமியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். பூமி உன் பையனை லவ் பண்ணுறாளாமே அப்படின்னு சொல்ல, ஓ கேட்டுட்டியா, சரி இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லாத, பர்டிகுலராக ககன் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், சொன்னால் அபூர்வ ஆண்டி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எனக்கும் தெரியும் டேடி, நான் சொல்ல மாட்டேன் டேடி. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபோனை எல்லாம் கட் பண்ணிகிட்டே இருக்கான். சரி டே எடுத்து பேசுடா. இல்லை டேடி நான் ரொமான்டிக் மூடில் இருக்கேன், நான் எடுத்து பேச மாட்டேன், என் மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணிவிடும் இந்த மொபைல் அப்படின்னு யார் ஃபோன் பண்ணுறான்னு தெரியாமையே கட் பண்ணிட்டு இருந்தாரு. ககனோ வர வழியில் எஃப்எம் கேட்டுக்கிட்டு வராரு. அந்த நிகழ்ச்சியில் தான் காதலிக்கிற பொண்ணுக்கு அழகான கிஃப்டை கொடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொன்ன விஷயத்த காதில் வாங்கிட்டு கிஃப்ட் ஷாப்புக்கு போயிட்டு கிஃப்ட் வாங்கலான்னு போகிறாரு. ஆனால் என்ன வாங்குறதுன்னு தெரியல. உடனே பூமிக்கு ஃபோனை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு இந்த செர்ரிக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டே இருந்தார். செர்ரியோ கட் பண்ணிகிட்டே இருந்தார். வேற வழி இல்லாமல் லேண்ட்லைனுக்கு ஃபோனை பண்ணுறாரு. செர்ரியோட சின்ன தங்கச்சி பிந்து ஃபோனை எடுத்து, பூமி உனக்கு தான் இந்த ஃபோன் உங்கள் ஊர்லேருந்து யாரோ பேசுகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போக, இதை பார்த்துக்கிட்டே இந்த அபூர்வா வந்து ஃபோனை எடுக்கிறா. இங்கே ககன் ஆப்போசிட்டில் யார் பேசுகிறானே தெரியாமல், ஹலோ பூமி நான் ககன் பேசுகிறேன்னு சொல்ல, எங்கள் அபூர்வா அடே உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்கே நீ ஃபோனை பண்ணுவ அப்படின்னு கேட்க, அடுத்தவங்களுக்கு வர ஃபோனை எடுத்து பேசுறதுக்கெல்லாம் நீ யாருடி அப்படின்னு கேட்க, நான் அபூர்வா பேசுகிறேன்ட்டா, போகிற வழியில் வர ஸ்மெல்லை வச்சு அந்த பாதை வந்து அசிங்கமான பாதைன்னு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி உன் குரலை வச்சு நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் பேரெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு ககன் கடுப்பேத்த, ஏய் நீ எங்கே இருந்தாலும் சரி உன்னை தேடி தேடி வந்து மிதிப்பேண்டா அப்படின்னு அபூர்வா சொல்ல, அதுக்கு நீ கஷ்டப்பட தேவையில்லை, ஏன்னா நானே இன்னைக்கு உன் பொண்ணு நக்ஷத்ரா பர்த்டேக்கு ஈவினிங் வரப்போகிறேன், உன்னால் முடிஞ்சது என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நீ ஏண்டா இந்த பர்த்டேக்கு வர, எவன்டா கூப்பிட்டான் உன்னை அப்படின்னு கேட்க, எவன் இல்லை எவன்னு கேள்வி சொல்கிறேன் அப்படின்னு, உனக்கும் புருஷனுக்கு பிறந்திருக்காளே ஒருத்தி, அவள் தான் கூப்பிட்டா, அவள் கூப்பிட்டுருக்க மாட்டாடா, நீ போய் சொல்கிற, அதை நீ அவகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இப்போ மரியாதையாக ஃபோனை பூமி கிட்ட கொடு அப்படின்னு ககன் சொல்ல, அபூர்வா கட் பண்ண போகும்போது பூமி டக்குன்னு ஃபோனை பிடுங்கிடுறா. இவ்வளோ வயசாயிருக்கு, அடுத்தவங்களுக்கு வர ஃபோனை இப்படி வாங்கி பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு பூமி கேட்க, இங்கே பாரு நான் இருக்கிற கோபத்துக்கு உன்னை அப்படியே மிதிச்சியே கொன்னுடுவேன், நான் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோபமாக நட்சத்திரா ரூமுக்கு போகிறாங்க அபூர்வா. எதுக்கு இப்போ ஃபோனா பண்ணீங்க அப்படின்னு கடுப்பாக பேச, உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம் தான், சும்மா வர முடியாது இல்லை அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி, எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம், என்ன சொன்னீங்க அபூர்வா கிட்ட, நட்சத்திரா பர்த்டேக்கு வர போறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருங்க நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இந்த வீடு இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா. பத்ரகாளியாக வந்த அபூர்வா நட்சத்திராவை பார்த்து, என்ன தைரியம் தான் நீ அவனை இன்வைட் பண்ணியிருப்ப, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நீ தான் இன்வைட் பண்ணனே இங்கே ஒரு கொலையே விழும், எவ்வளோ கொழுப்பு உனக்கு அப்படின்னு பலான்னு ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விடுறா. அந்த நேரத்தில் அபூர்வாவோட சித்தி வந்து, என்னம்மா ஆச்சு, பர்த்டே பேபியை இப்படி கடிஞ்சு கொட்டி அடிக்கிற அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாது சித்தி, நீ சொன்னால் தெரிஞ்சுக்க போகிறேன், அதான் சித்தி அதான், ஓ அதுவா, லவ் பண்ண பையனே பர்த்டே கூப்பிட்டுருக்காளா அப்படின்னு உடனே இன்னும் அபூர்வாக்கு டென்ஷன் ஆகி, என்னடி லவ் வேற பண்ணுறியா அவனை அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றா நட்சத்திரா. சித்தியோ, ஏமா அவன் இவன்னு சொல்கிறீங்க, அவனுக்கு ஊரு பேர் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்க, அபூர்வா அதான் சித்தி அந்த ககன் சித்தி அப்படின்ன உடனே அந்த சித்திக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ அபூர்வா, இவளை கொண்டு போடுவாரோ இல்லை அவளை பெற்றதுக்காக உன்னை கொண்டு போடுவாரோ தெரியல மாப்பிள்ளை, ஆனால் ஏதோ ஒரு கொலை விழுது அப்படின்றா. சித்தி நான் ஏற்கனவே டென்ஷனில் இருக்க, என்னடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு திரும்ப நட்சத்திராவை அடிக்க போகும்போது, கூல் மம்மி என்னை ஒரு முறை ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு, அவரால் தான் இன்னைக்கு நான் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கேன், இல்லைன்னா என்னைக்கோ என் படத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்கணும், அந்த மரியாதைக்காக தான் அவரை நான் கூப்பிட்டுருக்கேன், நான் அவரை லவ் பண்ணலன்னு பிளேட்டை மாற்றிடுறா. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் செப்பரேட்டாக இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அபூர்வா சித்தி கிட்ட சொல்கிறாங்க, பாரு ககனை என் வீட்டுக்காரர் எப்படி அக் பண்ணிக்கிறாரு, எப்படி வரவேற்கிறார் பாரு அப்படின்னு சொல்ல, அடி பைத்தியமே அது ககன் கிடையாது, அவன் வரான்ற பயம் உன் ஆழ் மனசில் பதிஞ்சு போச்சு, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் சித்தி கரெக்டு தான், அவன் இல்லை, ஐயோ சித்தி எனக்கு யாரை பார்த்தாலும் அவனை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பார் அவன் வந்தான்னா நான் சொல்கிறேன், அப்போ அவனை எட்டி உதச்சி வெளியில் தள்ளிடு. இந்து வம்சி இவங்க எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வம்சியை பார்த்த உடனே சட்டையை பிடிச்சிக்கிட்டு, என்ன தைரியம் தான் நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்ப, யாரா உன்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது அப்படின்னு கேட்க, அத்தை தான் எங்களை ஃபோனை பண்ணி வர சொன்னாங்க. என்னது அத்தையா, முதல்ல நட்சத்திரான்னு சொல்கிறேன் இப்போ அத்தைன்னு சொல்கிறேன், யாருடா உனக்கு அத்தை அப்படின்னு அதட்டி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சித்தி ஓடி வந்து, அம்மி அம்மி இது ககன் இல்லை வம்சி, பக்கத்தில் இந்து நிற்கிறா பாரு அப்படின்ன உடனே குழம்பி போய் நிற்கிறா அபூர்வா. இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்ற
காப்பாத்துங்க சித்தி அப்படின்னு அபூர்வா கேட்க, என்னது ஆபத்தான சுச்சுவேஷனை உருவாக்குற உனக்கு யோசனை சொல்ற அளவுக்கு என் புத்தி இருந்திருந்தா என்னைக்கோ என் கழுத்துல 3 முடிச்சு விழுந்து 3 குழந்தைங்கள பெற்று 6 பேர குழந்தைங்களோட நான் விளையாடிட்டு இருப்பேன். சரி அபூர்வா, இதுக்கே இவ்வளோ டென்ஷனாக இருக்கியே, நிஜமாவே அவன் வந்து உன் முன்னாடி நின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, ஏன் சித்தி இப்படி என்னை டென்ஷன்லேயே கொல்றீங்க அப்படின்னு அபூர்வா கத்த, எதுக்குமா எனக்கு அவ்வளோ புண்ணியம்? ஒரு அரக்கர்களை கொல்லணுன்னா அவதார புருஷர்களோ இல்லை மகாசக்தியோ தான் வரணும். அவ்வளோ சக்தி இருந்திருந்தா எனக்கு என்னைக்கோ கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு அடிக்கடி தன்னுடைய கல்யாணம் ஆகாத இயக்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த சித்தி. இந்த ஃபேமிலி இதெல்லாம் பார்த்து குழப்பத்தில் நின்றுட்டு இருக்க அபூர்வா சித்தி ஓடி போய், மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ ஒரு டென்ஷன் அவளுக்கு, அதனால பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லி வாங்க உள்ள போலான்னு கூட்டிட்டு போய் உள்ள விட்டுட்டு வரத்துக்குள்ள கார்ல வந்து டிப்டாப்பா வந்து இறங்கின ககனை பார்த்து வாங்க வெல்கம் அப்படின்னு பூ கொடுத்து வரவேற்கிறாங்க இந்த பைத்தியமான அபூர்வா. ககனோ பேந்த பேந்த முழிக்கிறாரு. என்னடா இவ போன்ல இவ்வளோ ராங்கா பேசுனா, இப்போ இப்படி சாஃப்டாக பேசுகிறாளே, ஒரு வேளை அவள் பொண்ணு இவளையும் மாற்றிட்டாளோ அப்படின்ற குழப்பத்திலேயே நின்றுட்டு இருக்க, போங்க தம்பி உள்ளே போங்க அப்படின்னு அபூர்வா சொல்ல, அடாடா இது உண்மையிலே பைத்தியமாயிடுச்சோ என்னவோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே ககன் ரோஸை வாங்கிட்டு போக, ஆப்போசிட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி வர சித்தியை பார்த்துட்டு டேக் இட் அப்படின்னு இந்த பூவை பாசமாக அவங்க மேலே போட பயந்துக்கிட்டே ஓகே தம்பி அப்படின்னு வாங்கிக்கிறாங்க.